Hello everyone, this is JPR Learning Grammar. Today topic direct speechல இருந்து ஒரு சென்டென்ஸை எப்படி நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்துறது இதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது என்னன்னா ஒருத்தவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்தை அதில் நம்ம எந்த ஒரு வேர்டுமே சேஞ்ச் பண்ணாமல் எக்ஸாக்ட் வேர்டு கொடுக்கறது டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது ஒருத்தவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னும் போது அதில் நம்ம ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மீனிங் மாறாமல் சொல்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றுறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாமே நம்ம ப்ரீவியஸாக பார்த்தாச்சு. இப்போது டைரக்ட் ஸ்பீச்சில் தான் இருக்குது ஒரு சென்டென்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அருண் செட் ஐ ஹவ் காட் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் மை டிகிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அருண் செட் இதுக்கு பக்கத்தில் கம்மா இருக்குது. இப்போது டைரக்ட் ஸ்பீச்சில் ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் பார்ட், இன்னொன்று ரிப்போர்ட்டட் பார்ட். ரிப்போர்ட்டிங் பார்ட் அப்படின்றது என்னென்னா யார் சொல்கிறாங்க அப்படின்றது ரிப்போர்ட்டிங் பார்ட். ரிப்போர்ட்டட் பார்ட் அப்படின்றது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது ரிப்போர்ட்டட் பார்ட். இங்கே அருண் செட் இந்த இடத்துல யார் சொன்னாங்க? அருண் தான் சொன்னாங்க இல்லையா? அப்போது ரிப்போர்ட்டிங் பார்ட். அவர் என்ன சொன்னார்? ஐ ஹாவ் காட் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் மை டிகிரி. ஸோ இது ரிப்போர்ட்டட் பார்ட். ஸோ இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட்டட் பார்ட் எப்பவுமே இன்வெர்டட் கம்மால தான் இருக்கும். இது டைரக்ட் ஸ்பீச். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பார்ட் இருக்கும்போது அந்த சென்டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச்சில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஒரு சென்டென்ஸை டைரக்ட் ஸ்பீச்சிலிருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றுறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. ரிப்போர்ட்டிங் பார்ட் இருக்கு இல்லையா, இதில் இந்த வேர்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டில் உள்ள இந்த வேர்பையும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, இந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டில் உள்ள இந்த சென்டென்ஸ் என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுப்போ நம்ம தட் அப்படின்ற கன்ஜங்ஷன் கொடுப்போம். இல்லை கொஸ்டின் சென்டென்ஸாக இருக்கலாம், இல்லை இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக இருக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கன்ஜங்ஷன் கொடுக்க முடியும். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி மாற்றுறது? கொஸ்டின் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா அதை எப்படி மாற்றுறது? அந்த கொஸ்டின் சென்டென்ஸில் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின், தென் WH கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரும்போது அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக வரும்போது அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இதெல்லாமே ப்ரீவியஸாக பார்த்தாச்சு. இன்றைக்கி எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக வரும்போது டைரக்ட் ஸ்பீச்சில் அதை எப்படி நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங், எமோஷன் இதெல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாமே எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் தான். இப்போது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் நம்ம எக்ஸ்க்ளைம்டு அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளைம்டு அப்படின்றது இப்போ நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் போதோ, இல்லை ரொம்ப சேடாக இருக்கும் போதோ, ஒரு சர்ப்ரைஸ் ஆகும் போதோ நம்ம கத்துவோம் இல்லையா, ஒரு சவுண்டு கத்தி பேசுவோம். அது எக்ஸ்க்ளைம்டு அப்படின்னு சொல்லலாம். ரிப்போர்ட்டிங் வேர்பானது இப்போ எக்ஸ்க்ளைம் வித் ஜாய், சாரோ, சர்ப்ரைஸ், ஷாக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளைம்டுன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அருண் செட் ஐ ஹாவ் காட் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் மை டிகிரி. ஸோ இங்கே அருண் என்ன சொல்கிறான்னா சந்தோஷமாக சொல்கிறான். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கான் அப்படின்றத சந்தோஷமாக சொல்கிறான். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? அருண் செட் இருக்கு இல்லையா, அந்த செட்டுன்றது பாஸ்ட் டென்ஸ். இது ரிப்போர்ட்டிங் வேர்ப். இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த வேர்பையும் மாற்றுவோம். இங்கே அருண் இது ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? அருண் எக்ஸ்க்ளைம்டு அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் சந்தோஷமாக சொல்கிறானா, இல்லை சர்ப்ரைஸாக சொல்கிறானா, இல்லை ஷாக்காக சொல்கிறானா அப்படின்றத அந்த விட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே அவன் ஹாப்பியாக தான் சொல்கிறான். அருண் எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாய், இல்லைனா எக்ஸ்க்ளைம்டு ஜாய்ஃபுல்லி தட் ஹீ ஹேட். இப்போது இந்த டைரக்ட் ஸ்பீச்சை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸை நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸாக தான் மாற்றுவோம். இங்கே அருண் எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாய் இந்த கமா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட் அப்படின்ற இந்த கன்ஜங்ஷன் கொடுத்துருக்கோம். தென் இங்கே யார் சொல்கிறாங்க? அருண் தான் சொல்கிறாங்க இல்லையா? அப்போது இந்த இடத்துல இந்த ஐன்ற ப்ரொனவுன் ஹீயா சேஞ்ச் ஆகுது. இந்த ஹாவ் அப்படின்றது நம்ம ஹேடாக மாற்றுவோம். ஏன்னா இந்த வேர்ப் பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால நம்ம இதையும் மாற்றுறோம். அருண் எக்ஸ்க்ளைம் வித் ஜாய் தட் ஹீ ஹேட் காட் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் ஹிஸ் டிகிரி. இந்த மை அப்படின்றது ஹிஸ்ஸாக சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். தென் ஷீ செட் அல்லாஸ் ஐ ஹாவ் ஃபெயில்ட் இன் த எக்ஸாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவ சொன்னா ஐ ஹாவ் ஃபெயில்ட் இன் த எக்ஸாம். இது ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அவள் எப்படி சொல்கிறா? அவள் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாளா? இல்லை, அவள் ரொம்ப சேடாக சொல்கிறா.
இல்லையா? அப்போது நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஷீ செட் இதுக்கு பதிலாக எக்ஸ்க்ளைம்டு யூஸ் பண்ணிவிட்டு, எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாயா, அவள் சந்தோஷமாக சொல்கிறாளா? இல்லை, அவள் ரொம்ப சேடாக சொல்கிறா. அப்போது ஷீ எக்ஸ்க்ளைம்டு வித் சாரோ தட், ஏன்னா நம்ம ஒரு இதை வந்து ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸாக மாற்றணும் இல்லையா? அப்போ இந்த கமா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம தட் அப்படின்ற இந்த கண்டிஷன் கொடுத்தாச்சு. தென் ஷீ, இந்த ஐ அப்படின்றத நம்ம ஷீயாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஹவ் ஃபெயில்ட் அப்படின்றத ஹேட் ஃபெயில்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸாம். அவ்வளோதான். ஷீ எக்ஸ்க்ளைம்ட் வித் சாரோ தட் ஷீ ஹேட் ஃபெயில்ட் இன் த எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி டைரக்ட் ஸ்பீச்சில் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் வரும்போது நம்ம எக்ஸ்க்ளைம்ட் அப்படின்ற அந்த வேர்டை யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளைம்ட் வித், அவன் வந்து சந்தோஷமாக சொல்லும்போது ஜாயின்றதை யூஸ் பண்ணலாம், இல்லை சேடாக சொல்லும்போது சாரோ அப்படின்றத யூஸ் பண்ணலாம், ஷாக்காக சொல்லும்போது அப்போது நம்ம வந்து சர்ப்ரைஸ், ஷாக், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஹீ செட் வாட் அன் எக்ஸ்பென்சிவ் கார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீ எக்ஸ்க்ளைம்டு வித் சர்ப்ரைஸ். அவன் வந்து எந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னா சர்ப்ரைஸாக சொல்கிறான். அப்போது ஹீ எக்ஸ்க்ளைம்டு வித் சர்ப்ரைஸ் தட் த கார் வாஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம செட்டை வந்து எக்ஸ்க்ளைம்டாக மாற்றிருக்கோம். தென் கமா ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்க்ளைம்ட் வித் சர்ப்ரைஸ் தட் த கார் வாஸ் எக்ஸ்பென்சிவ். தென் ஹீ செட் ஹோ டியர் ஐ கான்ட் பேர் த பெயின். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறான் அப்படின்னா ஹீ செட், ஹீ எக்ஸ்க்ளைம்ட் வித் சாரோ மூன், என்னால் வந்து இந்த பெயின் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? அப்போது ஹீ எக்ஸ்க்ளைம்ட் வித் சாரோ தட் ஹீ குடின் வியர் த பெயின். இங்கே வந்து இந்த காண்ட் அப்படின்றது நம்ம குடின்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஐன்றது ஹீ இல்லையா, அவனை தான் மென்ஷன் பண்ணுது, அதனால் நம்ம வந்து ஹீ இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் வந்து வரும்போது டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம எக்ஸ்க்ளைம்டு வித் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிவிட்டு சாரோனா சாரோ போட்டுக்கலாம், ஜாயினா ஜாயின் கொடுத்துக்கலாம், இல்லை சர்ப்ரைஸாக சொல்லும்போது சர்ப்ரைஸ்ன்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் யூனிவர்சல் ட்ரூத் இல்லைனா யூனிவர்சல் ஃபேக்டாக வரும்போது டைரக்ட் ஸ்பீச்சில் அதை வந்து நம்ம எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேட் நியூஸ் சர்க்குலேட்ஸ் குயிக்லி மை மதர் செட். இப்போ இந்த பேட் நியூஸ் சர்க்குலேட்ஸ் குயிக்லி அப்படின்றத இங்கே இன்வெர்டட் கம்மாவில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது இது ரிப்போர்ட்டட் பார்ட், மை மதர் செட் அப்படின்றது ரிப்போர்ட்டிங் பார்ட். அப்போது இது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட். இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் ஃபேக்டோ இல்லை யூனிவர்சல் ட்ரூத்தோ வரும்போது அப்போது நம்ம இந்த வேர்ப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் வேர்ப் வந்து பாஸ்டன்ஸாக இருந்தால் கூட நம்ம இந்த வேர்ப் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே கொடுத்துடலாம். இப்போ இதை நம்ம எப்படி வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது? மை மதர் செட், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் இல்லையா? பேட் நியூஸ் சர்க்குலேட்ஸ் குயிக்லி அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ், அதனால நம்ம தட் அப்படின்ற இந்த கன்ஜங்ஷன் கொடுத்துருக்கோம். மை மதர் செட், மை மதர் செட் தட் பேட் நியூஸ் சர்க்குலேட்ஸ் குயிக்லி. இதில் நம்ம வந்து எதுவுமே இந்த டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலை. ஏன்னா ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்கும் போதோ இல்லை யூனிவர்சல் ஃபேக்ட் ஏதாச்சும் இருக்கும் போது நம்ம வந்து டென்ஸ் வந்து மாற்ற தேவையில்லை. தென் the population is increasing day by day, our teacher said. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா our teacher said அப்படின்றது ரிப்போர்ட்டிங் பார்ட், the population is increasing day by day அப்படின்றது ரிப்போர்ட்டட் பார்ட். இந்த பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீஸிங் டே பை டே அப்படின்றது ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட் இல்லையா? அப்போது நம்ம இந்த இடத்துல நம்ம அந்த டென்ஸ் வந்து மாற்ற தேவையில்லை, அப்படியே நம்ம கொடுத்துடலாம். அவர் டீச்சர் செட் தட் த பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீஸிங் டே பை டே. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ், இந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டில் உள்ள சென்டென்ஸ், அதனால நம்ம தட் அப்படின்ற இந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். தென் மாடல் வேர்ப். இப்போது டைரக்ட் ஸ்பீச்சில் மாடல் வேர்ப் கேன், வில், ஷெல், மே இந்த மாதிரி வரும்போது கேன் அப்படின்றது இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது குட்டாக சேஞ்ச் ஆகும், வில் அப்படின்றது உட்டாக சேஞ்ச் ஆகும், ஷெல் அப்படின்றது ஷுட்டாக சேஞ்ச் பண்ணுவோம், மே என்றதை மைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம். ஒருவேளை டைரக்ட் ஸ்பீச்சில் குட், உட், ஷுட், மைட் இதுவே வரும்போது நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது அதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. யூ கேன் ஃப்ரெஷன் அப் யுவர் ஃபேஸ் பிஃபோர் யூ கோ டு ரீட், ஹீ செட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே கான் அப்படின்ற இந்த மாடல் வேர்ப் வந்திருக்கு டைரக்ட் ஸ்பீச்சில். இது நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது ஹீ டோல் மீ, இந்த ஹீ செட் அப்படின்றத ஹீ டோல் மீ தட் ஐ குட், இந்த கேன் அப்படின்றத நம்ம இங்கே குட்டாக மாற்றிருக்கோம். இந்த யூ அப்படின்றது ஐயை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தட் ஐ குட் ஃப்ரெஷன் அப் மை ஃபேஸ் பிஃபோர் ஐ கோ டு ரீட். இந்த மாதிரி மாடல் வேர்ப் டைரக்ட் ஸ்பீச்சில்
கேனை வரும்போது குட்டா சேஞ்ச் பண்ணுவோம், வில்லா வரும்போது உட்டா சேஞ்ச் பண்ணுவோம், ஷெல்லா வரும்போது ஷுட், மே வரும்போது மைட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஒருவேளை டைரக்ட் ஸ்பீச்சில் குட், மைட் இந்த மாதிரி வரும்போது அதை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அருண் செட் ராஜா மைட் அரிங் டுடே அண்ட் இன்ஃபார்மஸ் வேர் டு கோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அருண் செட் இது வந்து ரிப்போர்ட்டிங் பார்ட், ராஜா மைட் அரிங் டுடே அண்ட் இன்ஃபார்மஸ் வேர் டு கோ இது ரிப்போர்ட்டட் பார்ட். இந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டில் உள்ள இந்த வேர்ப் வந்து பார்த்தீங்கன்னா மைட் அப்படின்னு வந்திருக்கு. அப்போது இது நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அருண் செட் தட் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் இல்லையா, அதனால நம்ம வந்து கம்மா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம தட் அப்படின்ற கன்ஜங்ஷன் கொடுத்துருக்கோம். அருண் செட் தட் ராஜா மைட் ரிங். எப்போவுமே நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றும் போது அதை நம்ம ஒரே சென்டென்ஸாக தான் மாற்றுவோம் இல்லையா. அப்போது இந்த தட்டுக்கு அப்புறம் இந்த கன்ஜங்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடியது ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜா அப்படின்றது இந்த ஆர் அப்படின்றது நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் நவுன். இந்த ப்ராப்பர் நவுன் ஒரு சென்டென்ஸில் இனிஷியலாக வந்தாலும் இல்லை எண்டில் வந்தாலும் மிடில் வந்தாலும் நம்ம வந்து இந்த கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அருண் செட் தட் ராஜா மைட் ரிங் டுடே அண்ட் இன்ஃபார்மஸ் வேர் டு கோ அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். டைரக்ட் ஸ்பீச்சில் மாடல் வேர்ப் கேன், வில், ஷெல், மே வரும்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது சேஞ்ச் பண்ணுவோம். இதுவே டைரக்ட் ஸ்பீச்சில் குட், உட், ஷுட், மைட் வரும்போது நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. யூனிவர்சல் ட்ரூத் இல்லை ஃபேக்ட் வரும்போது டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம அந்த டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் நம்ம எக்ஸ்க்ளைம்டு வித் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜாய் யூஸ் பண்ணலாம். சர்ப்ரைஸ் இல்லை சாரோ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ நம்ம அடுத்து வேறொரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அன்டில் பை.